சென்னையில 215 இடங்கள்ல நிவாரண மையங்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டு உணவு, குடிநீர் வசதி செய்யப்பட்டுள்ளதாக சென்னை மாநகராட்சி தெரிவிச்சிருக்கு. வங்கக்கடல்ல நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழந்த போதிலும் ஓரிரு இடங்கள்ல அதிக கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதால் ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. இதையடுத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மாநகராட்சி பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கு. சென்னை மாநகராட்சி சார்பில் 200க்கும் மேற்பட்ட நிவாரண மையங்களுக்கு உணவு வழங்க வசதியாக சமயக்கூடங்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கு. நவம்பர் 30, டிசம்பர் 1 ஆகிய 2 நாட்கள்ல சென்னையில சுமார் 2.5 லட்சம் பேருக்கு உணவு வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. தாழ்வான பகுதிகளில் உள்ள பொதுமக்களை மீட்டு நிவாரண மையங்கள்ல தங்க வைக்க 107 படகுகள் தயார் நிலையில இருக்கு. சென்னையில 22 சுரங்கப்பாதைகள்ல 21 சுரங்கப்பாதைகளில் தண்ணீர் தேங்காமல் போக்குவரத்து சீராக இருக்கு. வடகிழக்கு பருவமழையை முன்னிட்டு பெருநகர சென்னை மாநகராட்சியில 22,000 பேர் பணிகளை ஈடுபடுத்தப்பட்டிருக்காங்க. பெருநகர சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் நடத்தப்பட்ட மழைக்கால சிறப்பு மருத்துவ முகாம்கள் மூலம் 1,18,182 பேர் பயனடைந்துள்ளனர் என சென்னை மாநகராட்சி தெரிவிச்சிருக்கு.